Question number 507. A certain sum of money amounts to rupees 8,880 in 6 years and rupees 7,920 in 4 years. Then the rate percentage. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடங்களில் ரூபாய் 8,880 ஆகவும் 4 வருடங்களில் ரூபாய் 7,920 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அசல் தொகை பிரின்சிபல் பீன்றது 6 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு அமௌண்டா நம்ம கையில கிடைக்குதுன்னா 8,880 கிடைக்குது. இப்போ நமக்கு அமௌண்ட் ஃபார்முலா என்ன தெரியும்? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அசல் பிளஸ் தனி வட்டி, அதான் மொத்த தொகைன்னு தெரியும். இப்போ பிரின்சிபல் பிளஸ் 6 ஆண்டுகளுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் 8,880 அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதே அசல் தொகை 4 ஆண்டுகள் கழித்து 7,920 ரூபாயா கிடைக்குது. அப்போ பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் 7,920 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்றோம். இப்போ P மைனஸ் P கேன்சல் ஆயிரும். 6 வருடங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 4 வருடங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணோம்னா மீதி 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 0, 6, இங்கே ஒரு 9, 960 rupees. அதான் 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல இருந்து 1 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year இஸ் ஈக்குவல் டு 960 டிவைடட் பை 2. 4 2s are 8, remaining 1, 8 2s are 16, 0 is equal to 480 rupees. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பிரின்சிபலோட அமௌண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year தெரியுது. இதுல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 year ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது? 480 into 4 is equal to 1,920 rupees. இதை இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். P plus 1,920 is equal to 7,920. இதுல இருந்து பிரின்சிபல் P is equal to 7,920 மைனஸ், ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்க 1,920 ரைட் சைட் போகும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் 1,920. இப்போ ரிமைனிங் 6,000 தான் பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மள அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேட் பர்சன்டேஜ் 6 தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1,920. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? PNR டிவைடட் பை 100. இங்க P பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்பதான் கண்டுபிடிச்சோம் 6,000. இப்போ 6,000 இன்டூ N என்னது? இங்க 4 இயர்ஸ்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 இயர்ஸ் இன்டூ R தான் கண்டுபிடிக்க போறோம். R டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1,920. இப்போ 2 zeros கேன்சல் ஆயிரும். இப்போ 60 இன்டூ 4 இஸ் 240 into R is equal to 1,920. R is equal to 1,920 divided by 240. 0 0 cancel ஆயிரும். 6 4s are 24, 4 4s are 16, remaining 3, 8 4s are 32. Again 1 6 are 6, 8 6 are 48. அப்ப R is equal to 8%.